எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு ஸ்ரீ பேசுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் ஓவர் ஆர்பிஎம் மைல்ஸ் ஆஃப் பாண்ட். எவ்ரி ரைட்ல நான் ஃபீல் பண்ற மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்க ஹார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகணும் தாங்க எவ்ரி ஜெர்னி ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். நம்மளோட வீடு எங்க இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா குன்னூர்ல இருக்கு. ஏன் போறோம், என்ன ரீசன் கேட்டா, ஆக்சுவலி என்னோட பாட்டி இறந்து இதோட 1 year ஆயிடுச்சு. ஸோ அந்த வருஷத்துக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு போறோம். ஆக்சுவலி என் மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்கங்க. வந்து சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணுவானா, என் மேல ரொம்ப கவலையா இருப்பாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, எனக்கு வந்து உன் மேலதான்டா எனக்கு வந்து பாசம், ஐ திங்க் வந்துட்டு உன் மேலதான்டா வந்து ரொம்ப கவலையே, ஏன்னா நான் அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இல்லை அவங்க நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ மெமரிஸ் இருக்கு அவங்க கூட. ஸோ அதனால தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு கிளம்புறோங்க. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாமே ஷேர் பண்ணுங்க தோணுச்சு, அதனால நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து கிளம்புறேன். தூக்கமே இல்லை. இப்போ ஒர்க் போயிட்டு வந்துட்டு உடனே குளிச்சுட்டு கிளம்புற வேண்டியதாகிடுச்சு. பட் டைம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்துட்டு 6 மணி ஆயிடுச்சு. ஏன் நான் வந்து பொறுமையாக 8 மணிக்கு கிளம்பலாம் பார்த்தேங்க. ஆனால் வந்து சன்ரைஸ் உங்களை காமிக்கணும் அப்படின்னால தான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து 78 கிலோமீட்டர். 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஆக்சுவலி இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு நம்ம நிறைய இடத்துக்கு போகணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களோட வாழ்வாதாரம், வாழ்வியல் எல்லாமே வந்துட்டு வேற வேற. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் வந்துட்டு நம்ம பண்ணுற சிலருக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நான் வந்து அப்போ தான் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து நிறையா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நிறையா வந்து இன்னும் வீடியோ வந்து நிறைய எடுத்து போடுவேன், நிறையா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நம்ம இந்த வழக்கமான போற ரூட்ல போலங்க, இது நம்ம அப்பப்ப போறதுதான். ஆனா சரவணம்பட்டியில இருந்து நம்ம மேட்டப்பாளையம் போகணும்னா 3 வழி இருக்குங்க. ஒண்ணு நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நம்ம கோயில் பாலத்துல இருந்து லெப்ட் போறோம், அந்த ரூட் ஒண்ணு. இது வந்து அத்திப்பாளையம் ரோடு, சங்கரா காலேஜ்ல இருந்து ரைட் எடுத்தா அத்திப்பாளையம் ரோடு வரும். அதுல இருந்து ஒரே ஸ்டெச். இதுல வந்து பெருநாயக்கப்பாளையம் கனெக்ட் ஆகும், அப்புறம் காரமணி கனெக்ட் ஆகும். இன்னொரு ரோடு எல்லாத்துக்கும் தெரியும், திருவள்ளூர்ல இருந்து ஒரே ஸ்டெச் ரோடு மேட்டுப்பாளையம், அந்த மெயின் ரோடு ஒண்ணு. நான் கோவில்பாளையம் ரோட்ல வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பகல் டைம்ல தாங்க போவேன். ஏன்னா நைட் டைம்ல வந்து அந்த ரோடு செம்மட்டா எப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். லைட்டிங்கா இருக்காது, சேஃப்டியும் இல்லை. அது இல்லாம நான் அந்த ரோட்ல வந்துட்டு நைட் அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி இருந்தா இந்த ரோட்ல தான் போவேன். நைட் போற மாதிரி இருந்தா நான் வந்து இந்த ரோட்ல பண்ணிட்டு இருப்பேன். அதனால வந்து இந்த மாதிரி இந்த ரூட்டுனால மாற்றி வந்து போய்ப்பேங்க. உங்களை இங்க நியர்பை மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை கன்வீனியன்ட் கேட்ட மாதிரி நீங்க இந்த வழி சூஸ் பண்ணி போயிட்டே இருங்க. அது சன்ரைஸ் வந்து இங்கே ஆகுன்னு நினைக்கிறேன். நான் வந்து சன்ரைஸ் வந்து ஆகிற மாதிரி இருந்தா நம்ம வந்து பார்த்தா ஈஸி ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா போகப்பட்டா ரூம்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சு. வீடியோ பார்த்து ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ எப்படி பண்ணிருக்கலாம், இன்னொன்னு மிஸ்டேக் இருக்கு,
அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நானும் சரி பண்ணிப்பேங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் வீடியோலாம் வந்து நல்லா, ஆனா ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்குங்க. அம்மாடி என்ன பயம் தெரியுமா. ஆனா இப்ப பரவாயில்ல, செகண்ட் வீடியோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பதட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நமக்கு. அப்ப வந்து இந்த வீடியோ பண்ணும்போது செகண்ட் வீடியோ பண்றது அளவுக்கு கொஞ்சம் வந்துட்டு அவ்வளவு பதட்டமா இல்ல, ஏதோ லிட்டில் பிட் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு வைங்க. போக போக எல்லாமே சரியாயிரும். அந்த ஃப்ளோ வந்து நமக்கு வந்துடும். அந்த ஃப்ளோவை பிடிச்சோம்னா தட்டி தூக்கிடலாம், பிரச்சனையே இல்லை. கிளைமேட் நல்லா இருக்குங்க, ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபாகா இருக்கு. ஆனா கோயம்புத்தூர்ல மட்டும் தான் எந்த விஷயம் நடக்கும். ஏன்னா எப்ப மழை அடிக்குன்னு தெரியல, எப்போ வந்து வெறிச்சுக்குன்னு தெரியல. அப்படியே டக்கு டக்குன்னு வந்து மாறுது. நான் வந்து துணி துவைப்பேங்க. சரி எப்பயாவது நம்ம துணி துவைக்க தோணும். துணி துவைச்சு போட்டா அப்பதான் மழை வரும். எப்படா மழையில் நடையலாம் பார்த்தா அப்ப வெயில் அடிக்கும். இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. குப்பிச்சிபாளையம் தமிழ்நாட்டுல தாங்க விதவிதமா பேர்ல வைக்கிறாங்க. ஆனா குப்பிச்சிபாளையம் என்ன அடுத்தது எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பின்னாடி வேற ஒருத்த உட்காந்துருக்கான். இவன் என்ன பேச ஒன்னும் தெரியல அவனுக்கு. அவன் பாட்டுக்கு அமைதியா பண்ணிட்டு வராங்க, பேச்சு இல்லாம மூச்சு இல்லாம. வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் தாங்க. நானும் எங்க அண்ணனும் தான் போயிட்டு இருக்கோம். ஃபுல் சப்போர்ட்டிவ் பர்சனே அவன் எனக்கு. அவன் இல்லைன்னா வந்துட்டு நான் வந்து இந்த அளவுக்கு அவங்க விளாக் எடுத்துருக்க முடியாது. இந்த ரோட்ல போவோம் நம்ம, இந்த ரோட்டு தானே. ஓகே ஓகே ஓகே. அதுக்காக நான் வந்து அந்த டக்குனு வழி மறந்து காசு பண்ணி வரேன். அமைதியா வந்துட்டான், சொல்ல மாட்டானா ரைட்ல போகணும். நீ வந்து ரெகுலர் யூஸ் பண்றதான்றா அப்படின்னா தெரியலங்க. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்துட்டு வந்துட்டேன், இந்த ரோட வந்து கவனிக்கல. இந்த கோவில் இருந்ததுக்கு நான் இருந்துச்சு டக்குன்னு கிராஸ் பண்ணுவாங்க. கரிவராஜா பெருமாள் திருக்கோயில், பெரியநாயக்கபாளையம். பெரியநாயக்கபாளையம் வந்ததுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. நல்லா பக்தி பரவசமா இருக்கு காலங்காத்தால. ஆடாடா இந்த சாங்லாம் கேட்டு போறப்ப எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. பக்தி மயமா ஆகுறோம் நம்ம. நம்ம கடவுள் நம்மளை பார்த்து பாருங்க, அதான் நல்லதே நடக்கும். அதான் கோயிலை பார்த்தா வேண்டிட்டு போயிட்டே இருக்கு. ஆக்சுவலி நண்பர்களே, உறவுகளே, என்னாச்சுன்னா சன்ரைஸ் இங்கே ஆகி போச்சுங்க. சார் உங்களுக்கு வந்து ஆசையா வந்து மேலே போய் காமிக்கலாம் நினைச்சேன், இது சரிட்டு. ஆனா பட் இங்கே ஆயிடுச்சுங்க, கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, நம்ம இங்கே வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி கிளம்புவோங்க. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, எனக்கே தெரியல இங்க ஆகுன்னு. ஐயோ, நான் ரொம்ப ஆசையா இருந்த மேல போயிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு. சரி ஓகேங்க. சரி, இங்க ஒரு பெட்ரோல் பங்க் வந்தோங்க, பாரத் பெட்ரோல் பங்க். அங்கேயும் கோயம்புத்தூர்லயே வந்துட்டு ஒரு பங்க் போனோம், அங்கேயும் வந்துட்டு லேட்டா பண்ணிட்டாங்க. சரி இங்க நினைச்சுக்கலாம் பார்த்தா இங்கேயுமே வந்துட்டு லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க பெட்ரோலுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகேங்க, நான் வந்துட்டு மேல போயிட்டு வ்ளாக் பண்றேன். சரி, இடைவெளிக்கு அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கல்லால இருக்கோங்க. டைம் என்னன்னா 7:18 ஆயிடுச்சு. ஏன் இந்த கேமரா ஆன் பண்ணா, இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஆன் பண்ணேன், வாங்கிக்கலாம். எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. நம்ம வீல் சேரை ஸ்டார்ட் பண்ணல,
நம்ம கல்லர் தாண்டோன்னு ஈஸி ஏறிடுவோம். செக் போஸ்ட் இருக்கும், செக் போஸ்ட் தரோம்னா ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ரோட வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு வருவாங்க அழுத்தி பிடிச்சிட்டு. நீங்க வந்து வண்டியை விரட்டி ஓட்டலாம், தப்பே கிடையாது, போட்டு அழுத்தலாம். ஆனா என்னன்னா ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வரும். அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணல, வண்டி கரெக்டா சர்வீஸ் பண்ணல அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளவு வண்டி ஓட்டமோ பிரச்சனை இல்லை, வண்டி ஓட்டுவேன். ஆனா அப்பப்ப அந்த வண்டி வந்து சர்வீஸ் விட்டுருவாங்க, மெயின்டெனன்ஸ் கரெக்டா பாத்துக்குவாங்க. நான் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து வேட்டி ஓட்டுற ஆள் தான். ஆனா வந்து நான் கரெக்டா வந்து சர்வீஸ் விட்டுருவேன், மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டா பாத்துக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வண்டி வந்துட்டு 40,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, 40,664 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அந்த இடம் பேர் வந்துட்டு தூரி போலங்க. தூரி பாருங்க, அழகா இருக்குல்ல. செக் போஸ்ட் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து TN-43 அப்படின்னால அப்படியே பாப்பாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது நம்மள. அவ்வளவுதான், நம்ம ஜம்முன்னு வந்துட்டே இருக்கலாம். மைசூருக்கு 178 கிலோமீட்டர். நம்ம எதுல நிப்பாட்டணும், நம்ம வண்டி எடுத்து 40,664 கிலோமீட்டர் ஓடிட்டோம். ஆனா ஸ்டில் வந்துட்டு வண்டி வந்துட்டு அந்த 40,000 கிலோமீட்டர் ஓடிச்சுங்கிற ஒரு அர்த்தமா இல்லை. ஏன்னா வந்துட்டு வண்டி இன்னுமே வந்துட்டு ஒரு 15 கிலோமீட்டர், 15,000 கிலோமீட்டர், 20,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரி தான் இருக்கு. கண்டிஷனும் அப்படிதாங்க. அந்த 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது, புரிதே கிடையாது. அந்த அளவுக்கு தெரிய வச்சிருக்கேன் வண்டிய. அதே மாதிரி நீங்களும் பாத்துக்கோங்க. எதுவுமே வந்து நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு ஒரு உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். நான் எனக்கு மட்டும் தெரிஞ்சு பேசுறேங்க மட்டும் நான் வந்து நினைச்சுக்காதீங்க, ஆக்சுவலி அப்படி கிடையாது. வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். தப்பா சரியா எனக்கு தெரியல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சவங்க வந்து அதை எப்படி சொல்லுங்க, அவ்வளவுதான். நம்மளோட ஃபர்ஸ்ட் பெண்டை கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. இந்த ஸ்ட்ரீட் பிரேக்கர்ல இப்பதாங்க போட்டாங்க, ஃபர்ஸ்ட்லாம் ஸ்ட்ரீட் பிரேக்கரே இருக்காது. நம்ம வருஷம் ஜம்முன்னு போய்க்கலாம். ஆனா இது கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கு, ஏன்னா வந்து ஒரு ஷார்ப்பா இல்லாம ஒரு ஸ்லோப் மாதிரி கீழே இறங்குது. அதெல்லாம் நம்ம ஜாலியா வேலையை ஏறிக்கிறாங்க, நல்லா இருக்குது. அந்த டக்குனு ஏறி இறங்குறப்ப அடியெல்லாம் கலக்குது மாதிரி, அது நல்லா இருக்கு. நம்ம வந்து பர்லர் ரீச் பண்ணிட்டோம். பர்லர் செக் போஸ்ட். ஒரு மோஸ்ட் இன்சிடென்ட் எனக்கு ஆச்சுங்க. ஒரு டைம் வீட்டுல இருந்து கோயம்புத்தூர் வரும்போது ஆச்சு. வந்துட்டு இருக்கோம், பர்லர் செக் போஸ்ட்ல ஃபுல்லா செக்கிங். கீழே போறவங்க, கீழே இருந்து மேல போறவங்க எல்லாமே வந்து ஃபுல்லா செக்கிங். அப்ப நாங்க மேல இருந்து கீழே இறங்கும் போது
என்னையும் நிக்க வச்சிட்டாங்க, பிடிச்சி நிக்க வச்சிட்டாங்க. பிடிச்சி லைசன்ஸ், வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கங்க. எடுத்து கொடுத்தோம். எடுத்தோன்னா என்ன ஒண்ணுன்னா, வண்டி வந்து நான் ஓட்டலாம் நிக்கி. எங்க அண்ணன் ஓட்டிட்டு வந்தான், நான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். ஓகேவா? அவன்கிட்ட வந்துட்டு எல்லாரும் மட்டும் தான் இருந்தது. அப்போ லைசன்ஸ் எங்கிட்ட தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பிடிச்சோடனே அவன் ஃபைனை போடன்ட்டாங்க. ஃபைன் வந்து போடுறான் அப்படின்ட்டாரு. எவ்வளவுன்னு கேட்டா 5000 அப்படின்னு போயிட்டாரு. போயிட்டே இருக்காரு. போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு 6000 போய்கிட்டே இருக்காருங்க. நாங்க பேசிட்டே இருந்தோம். நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து நின்று பேசுறோம். இல்லைங்க வந்து எல்லாம் இருக்கு, வந்து லைசன்ஸ் சொல்றதா இருக்கும்ல, பக்கத்துல தான் இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கிறதுக்கு. அப்படிலாம் இல்ல, அது என்ன ரூல்ஸ் பேசுறீங்களா அப்படி இப்படின்னு வந்து நம்ம பேசுறாருங்க. அவங்க பேசுறதுக்கு என்னன்னா இல்ல, என்ன லஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இருக்கிறத கொடுத்துட்டு போ அப்படின்ட்டாரு. இல்லைங்க நான் வந்து ஏன்னா எதுக்குங்க காசு தரணும்? சரி, நம்ம ஏதாவது வண்டியில அது இல்லை இது இல்லைன்னா ஃபைன் போடுறோம், அர்த்தம் இருக்கு. ஆக்சுவலி வந்து எல்லாரும் வச்சிருந்தா லைசன்ஸ் ஹோல்டர் பக்கத்துல இருக்கணும். அது இருக்குல்ல, வேண்டாவது லைசன்ஸ் இருக்குல்ல. இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே அவங்க எப்படி அந்த அமௌண்ட் கேட்கலாம்? அது நியாயமே இல்ல. நாளுக்கு தர முடியாது அப்படின்னும். அவரு விடுற மாதிரி இல்ல, நாங்களும் விடுற மாதிரி இல்ல. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் சரி வந்து இருக்கிறத கொடுங்க அப்படின்னா, சரிங்களா, நாங்களும் போகணும், டைம் ஆயிடுச்சு, என்ன மட்டும் தெரியாம வேற ஒண்ணு கொடுத்தோம். 30 ரூபா கொடுத்து வந்தோங்க. அதையும் வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. வேற என்ன பண்றது? பாருங்க எப்படி அந்த 30 ரூபாய்க்காக ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நின்றுருப்போம். அந்த வாக்குவாதத்துல ஈடுபட்டு 3/4 மணி நேரம் ஆச்சு. எதுக்கே அது 30 ரூபாய்க்காக. எப்படி வந்து போலீஸா இருக்காங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. அதெல்லாம் நல்ல போலீஸ் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து போலீஸா வந்துட்டு இந்த நல்ல போலீஸ் அவங்க பேரையும் சேர்த்து கெடுக்குறாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், யாராவது வந்து ஹில்ஸ் வந்தீங்க, ஊட்டி வரீங்க அப்படின்னா, ஏதாவது ஹில்ஸ் போறீங்க அப்படின்னா இறங்கும் போது வந்து தயவு செஞ்சு சொல்றேன், நியூட்ரல மட்டும் போட்டுறாதீங்க. நியூட்ரல் போட்டீங்க அப்படின்னா டயர் ஹீட் ஆயிரும். அப்புறம் ட்ரம், அது வந்து அவங்க பைக்ல ட்ரம் தான் இருக்கு, டிஸ்க் இல்லை அப்படின்னா அது ட்ரம் ஹீட் எத்தனை ரொம்ப அடப்புங்க. அவங்க பிரேக் பிடிக்காது. நீங்க வந்து ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து பிரேக் பிடிக்கணும், பிரேக் பிடிக்காது. அந்த மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்துட்டு லோ கியர்ல இறங்குங்க. லைக் வந்துட்டு செகண்ட் கியர், தேர்ட் கியர்ல இறங்க பாருங்க. ஓகேவா? நம்மளோட சேஃப்டி நமக்கு தான் முக்கியம். நம்ம வந்து நம்ம நம்பி வந்துட்டு நம்ம குடும்பம் இருக்கு, நம்மளோட தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்த சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளிட வேணாங்க. இந்த காத்தை சுவாசிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நல்லா ஒரு பீஸ் கிடைக்குது. ஆனா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் சவுண்ட் இருக்கும். ஆனா அது வந்து இங்க இருக்காதுங்க. நம்ம வந்து எங்க வேணா இருக்கலாங்க, வேலை தேடி எங்க வேணா எதுக்கு வேணா போகலாம். ஆனா வந்து ரிட்டர்ன் வந்து எங்க போனாலுமே திருப்பி வீட்டுக்கு தான் வரணும். ஸோ அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த சந்தோஷம் இருக்கு, சந்தோஷங்க. ஏன்னா மோஸ்ட் கம்ஃபர்ட் ஜோனே வந்து நம்ம வீடு தான். நம்ம வந்துட்டு வீட்டுல வந்துட்டு நம்மளாதான் இருக்க முடியும். கரெக்டா வந்து லாஸ்டா வந்து வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எப்பன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா தீபாவளி போனதுங்க கடைசியா. அதுக்கப்புறம் இப்பதான் போறேன் நானு. சரி காய்ஸ், சன்ரைஸ் ஆகும் போது வந்து உங்களுக்கு காமிக்கலாம் நினைச்சேன். ஆனா சன்ரைஸ் ஆகி மேல போயிட்டு இருக்கு ஷாட்டுக்கு. ஸோ வந்து வியூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம கமெண்ட்ல. நீங்க வந்து டீ வண்டி தாங்க, ஆனா இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல, இல்லைன்னா இங்க டீ குடிக்கலாம். ஆக்சுவலி அந்த டவர் தெரியுது இல்லைங்க, அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அது பேர் என்னன்னா பக்காசுரன் மலைன்னு சொல்லிட்டு, அது ஒரு வியூ பாயிண்ட் தான். அங்க இருந்து பார்த்தா ஸோ இந்த என்டையர் வியூ எல்லாம் தெரியும், இதுவுமே தெரியும், இந்த ரோடு ஃபுல்லாவே தெரியும். அங்க இருந்து பார்த்தா இந்த ரோடு ஃபுல்லாவே தெரியுங்க, அழகா இருக்கும்.
சரிங்க, நான் வந்து மேலே போயிட்டே வந்து vlog பண்றேன். ஆக்சுவலி வரும்போது சரியான பனிங்க, பயங்கரமான குளிர். அப்படியே வரும்போது அப்படியே டீ கடையை பார்த்து நிப்பாட்டிட்டோம், சரி வந்து டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. பாருங்களே, அப்படியே சன் வந்து அப்படியே லைட்டாக வந்துட்டு கிஸ் பண்ணுது நம்மள. அப்படியே இந்த பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த இதோட வியூ ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன், நல்லாயிருக்கும். அப்படியே பாருங்கள். ஸோ இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு டீ சொல்லியாச்சுங்க. ஸோ டீ வந்தோடனே அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே நான் போக போல் வாக் பண்ணுறேங்க. ஸோ எங்கடா அவன் காட்டுக்குள்ள போறான்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இந்த ரோட் நல்லா இருக்கும், அதுக்காக தான் இந்த வெளியில வந்தேன். சரிங்களா, எவ்வளவு குட்டியா இருக்குன்னு மட்டும் பாருங்க. இந்த ரோட்லங்க இந்த பெண்டு தாங்க, பெண்டு சூப்பரா இருக்கும். இந்த பெண்டு இல்லைங்க, இந்த பெண்ட்ல வந்து தெரிஞ்ச வரப்போகுது மேல வந்து ஒரு எருமைங்க பைசன் இருக்குல்லங்க, அதான் வரப்போ உட சொம்பிடிச்சு சாப்பிடுங்க, புலி மாதிரி போயிருந்தாமா. அப்பத்துல இருந்து வரும்போதுலாம் எனக்கு பயமா இருக்கும், ஐயோ சோ அவர் நடந்த மாதிரி நமக்கு எங்க சொம்படிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தம் வரும்போதே பயந்து பயந்து வருவாங்க. ஆனா ஹில்ஸ்ல மோஸ்ட்லி வந்து எஸ்டேட் நிறைய இருக்குங்க. அதுக்கு அடையாளமே அந்த எஸ்டேட் தான், தனி அழகு. வீட்டு பக்கம் வந்துட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து பார்ட் 1 போட போறேங்க, ஏன்னா நாளைக்கு ஒரு வீடியோ போட போறேன். ஸோ அது வந்து சர்ப்ரைஸ். ஸோ அந்த வீடியோ வந்து பார்ட் 2 வர போகுது. ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாமே ஒரே ஃபேமிலியா வந்து இந்த ஜர்னியில ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம்க்கா, இருக்கீங்களா? சரிங்க, இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். எங்க போனாலும் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க, பார்த்து போங்க, பார்த்து சேஃபா இருங்க. ஓகே, டாடா டாடா, பை 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 பைங்க. நான் ஆறீங்களா?